இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம், ஒரு சிறார் நாவல் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 3 பகுதியை வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா இதில் வந்து மொத்தம் 5 பகுதி இருக்குது. அந்த 5 சாப்டர் மாதிரி ஒரு சாப்டருக்குமே வந்து ஒரு நேம் வச்சுருக்காங்க. இந்த சாப்டரோட நேம் வந்து நினைவுகளின் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இதுவரையும் ஒரு 3 கேரக்டர் வந்திருக்கு. தபால் பெட்டி, அப்புறம் தங்கமுத்துன்ற ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து அத்தை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பையன், 12 வயசு பையன். அப்புறம் தபால் பெட்டி, அதுக்கப்புறம் வந்து அனில், அதுக்கு வந்து ரெமி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இதுவரையும் இந்த 3 கேரக்டர் தான் வந்து மூணாவது பகுதி வரையுமே வந்திருக்கு. இப்போ 4வது பகுதி நினைவுகளின் நிறம்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து யாருன்னா வெறும் தபால் பெட்டியும் அந்த தங்கமுத்துவும் தான் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சிறார் நாவல்னால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இப்போ இந்த 4வது பகுதியுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. நினைவிற்கு ஏதாவது நிறம் இருக்கிறதா என கேட்டது தபால் பெட்டி. ஒரு நிறமும் கிடையாது என்றான் தங்கமுத்து. நினைவோட நிறம் பச்சைன்னு தோணுது, ஏன்னா பழைய விஷயங்களை நினச்சா மனசு சந்தோஷமாக இருக்குல்ல என்றது தபால் பெட்டி. ஸோ தபால் பெட்டி வந்து கேட்குது, நினைவுகளுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நிறம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமுத்து சொல்கிறான், அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு. உடனே தபால் பெட்டி சொல்லுது, நம்ம சில விஷயத்தை வந்து நினச்சாலே வந்து அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குல்ல, அப்போ நினைவுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறம் இருந்தால் அது வந்து பச்சையாக தான் இருக்குன்னு. அதுக்கு தங்கமுத்து என்ன சொல்கிறேன்னா, அப்போ நினைவுகளுக்குன்னு சொல்லிட்டு என்னோட நினைவுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறம் இருந்தால் அது வந்து கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ அத்தை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கடையிலேயே வேலை பார்க்குறேன், பெரிய ஒரு சப்போர்ட் இல்லை. இன்னொன்று வந்து எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டார், அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்கை வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து அந்த தபால் பெட்டிகிட்ட வந்து சொல்கிறான். உடனே வந்து தபால் பெட்டி சொல்லுது, எனக்கு நிறைய கதை இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லவான்னு கேட்குது. சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி தங்கமுத்து சொல்கிறான். அப்போ வந்து ஒரு கதை சொல்லுது வந்து தபால் பெட்டி. ஆக்சுவலாக அந்த கதை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சின்ன கதை. எப்படின்னா தபால் பெட்டி என்ன சொல்லுது, இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட பேர் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து தினையுமே லெட்டர் எழுதுவார். நீ வந்து ஒரு மளிகை கடையில் வந்து ஒருத்தரை பார்த்துருப்ப. ஸோ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் தினையும் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார், லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் கூட ரிட்டன் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் வந்து சின்னசாமி, அவர் வந்து ஒரு மளிகை கடையில் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அந்த இமேஜாக காட்டுறாங்க. அதுக்கு தங்கமுத்து கேட்குறான், சரி ஆமாம் இது ரெகுலராக தானே, ஏன் வந்து அவருக்கு வந்து ரிப்ளே வரமாட்டேது அந்த லெட்டர் அப்படின்னோடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைக்கு வந்து சின்ன பையனாக வந்து சின்னசாமி வந்து வேலைக்கு வந்தார். அப்போ அவர் முதலாளி இருந்தார். அவர் முதலாளியோட பொண்ணு வந்து டெல்லிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ட்ரிப்பு மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா அந்த புள்ள வந்து காணா போயிடுச்சு, எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. அதனால் அந்த கடையோட முதலாளி என்ன பண்ணார், அந்த பொண்ணை தேடுறதுக்காக இவருமே வந்து ஆக்ராவுக்கு போனார், அந்த டெல்லிக்கு வந்து போனார். ஆனால் மறுபடியும் அவரும் வரல, அந்த பொண்ணும் வரல, என்ன ஆனாங்கன்னே தெரில. ஆனால் இந்த 10-15 வருஷமாக சின்னசாமி என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அந்த கடையில் வந்து வேலைக்கு தான் சேர்ந்தார். அதனால் இன்னுமே அவர் முதலாளி இல்லை. ஸோ முதலாளி சேரில் உட்கார மாட்டார், அது பக்கத்தில் ஒரு சின்ன சேரில் தான் வந்து இத்தனை வருஷமாக உட்காந்துருப்பார், விசுவாசமாக இருப்பார். இந்த 10-15 வருஷமாக வந்து கரெக்டாக சின்னசாமி தினையுமே வந்து ஒரு கடை தான் போட்டுருவார். இன்றைக்கி வந்து இவ்வளோ வியாபாரம் ஆச்சு, இவ்வளோ லாபம், இவ்வளோ சரக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தினையுமே ஒரு தபால் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த ஒரு அட்ரஸை தான் வந்து அவர் மகள் காணோன்னு சொல்லி ஆக்ராவில் தேட போனார்ல அவங்க முதலாளி, அப்போ வந்து அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போனார், டெல்லி அந்த ஆக்ரா அட்ரஸு. அந்த அட்ரஸுக்கு வந்து தினையும் ஒரு தபால் போட்டு வரான். இதுதான் வந்து மளிகை கடையில் இன்றைக்கி நடந்தது எல்லாமேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அவ்வளோ விசுவாசமாக தினையுமே வந்து அவங்க முதலாளி கொடுத்த அட்ரஸுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கார். இந்த ஊரில் வந்து அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ விசுவாசமானவர்னு. இதுவரையும் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் கூட திருப்பி வரல. அவர் முதலாளி உயிரோடு இருக்காரா, அவர் பொண்ணு உயிரோடு இருக்காங்களானே தெரில. ஆனாலும் அவர் நம்பிக்கையாக தன்னோட முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து லெட்டர் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நல்லவங்களும் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை பற்றி சொல்லிட்டு, இன்னொரு கேரக்டர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்ருப்பார். ஸோ அவர் எப்படின்னா வந்து ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு தாடி வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் போட மாட்டார். இப்போ நான் சொன்ன சின்னசாமியாச்சும் மளிகை கடையில் வேலை செஞ்ச சின்னசாமியாச்சும் ஒரு லெட்டர் போடுவார். அவர் வந்து ஒரு நாளைக்கு 100 லெட்டர் எழுதுவார். ஏன்னா அவருக்கு வந்து யாருக்கெல்லாம் படிக்க எழுத தெரியாதோ அவங்களாம் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர் பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு எந்த சொந்த பந்தங்களும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு லெட்டர் கூட என்கிட்ட வந்ததில்லை, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து அவர்கிட்ட தான் வந்து லெட்டர் எழுத சொல்லுவாங்க. அவர் 100 லெட்டர் கிட்ட ஒரு நாள் எழுதுவார். சில லெட்டர் எழுதுறதுக்கு வந்து காசே வாங்க மாட்டார், அந்த ஸ்டாம்பு கூட அவரே காசு கொடுத்து வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து படிக்காத எல்லாத்துக்குமே வந்து அவர் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்ருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் வந்து தங்கமுத்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்குறது மாதிரி எங்கள் ஊரில் இருந்தால் எங்கள் அம்மாவுமே வந்து எனக்கு கொஞ்சம் லெட்டர் போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி தான் அந்த உரையாடல் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் வந்து எப்படிலாம் லெட்டர் போடுறவங்க ஆள் இருக்காங்க அப்படின்றத வந்து அழகாக ஒன்று சொல்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன்.
மாதவன் ஒரு தபால்காரர் இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவரை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். 6 அடி உயரம் இருப்பார். உறுதியான உடம்பு. ராலே சைக்கிள் வைத்திருப்பார். காக்கி உடை, தலையில் தொப்பி. அவர் சைக்கிள் மணியை அடிக்கிற சப்தம் சங்கீதம் கேட்கிறது மாதிரி இருக்கும். அவர் தபால் பெட்டி முன்னாடி வந்து நின்று வயிற்று வலியில் உள்ள குழந்தையின் வயிற்றை தடவி பார்க்கிறார். டாக்டர் மாதிரி மெதுவாக தடவி பார்ப்பார்னு சொல்லிட்டு இந்த 3வது கதையுமே தபால் பெட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு தபால்காரர் இருந்தார் மாதவன். அவர் வந்து வயிற்று வலினா வந்து குழந்தைங்களுக்கு அந்த வயிற்று தடவி பார்ப்பாங்களா டாக்டர், அந்த மாதிரி வந்து என்னை தடவி பார்ப்பார். எனக்குள்ளே உள்ள அந்த தபால்லாம் எடுத்துப்பார். தபால்லாம் எடுத்துகிட்டு அடுத்த டைம் எப்போ வந்து தபால் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த தபால் பெட்டியில் வந்து டைமை மாற்றி வச்சுட்டு என்னை வந்து தலையை தடவி விட்டு போவார். இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டரை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்கார சின்னசாமி பற்றியும் அந்த தபால் கடை அந்த போஸ்ட் ஆஃபீஸில் 100 லெட்டர் எழுதி கொடுக்குற படிக்காதவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குற அந்த ஒரு மனுஷனை பற்றியும் மாதவன்ற ஒரு தபால்காரரை பற்றியுமே வந்து தபால் பெட்டி வந்து தங்கமுத்துட்டு வந்து இந்த 3 கதையுமே சொல்லுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்லுது வந்து இந்த ஊரில் எப்படிலாம் வந்து லெட்டர் போடுறவங்க இருக்காங்க அப்படின்றத வந்து அழகாக விவரிக்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். உனக்குத்தான் எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கு என வியந்தான் தங்கமுத்து. மனுஷங்களோட சுபாவத்தை புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதுவும் இந்த லெட்டர் விஷயம் இருக்கே, அதில் யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. ராஜா காலத்தில் கடிதம் கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ரன்னர்னு அதுக்கு பேர். கடிதங்களை எடுத்துக்கிட்டு ஓடணும். தன் பொண்டாட்டிக்கு ஏதாவது கடிதம் வந்தால் அதை படிக்காமலேயே கிழிச்சு போடுற முத்தப்பன் இந்த ஊரில் இருக்கான். தனக்கு தானே லெட்டர் போட்டுக்கிற பழனியும், காந்தி செத்துட்டதுக்கு தெரியாமல் அவருக்கு லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கிற கணபதியும் இங்கே தான் இருக்காங்க. லெட்டர் முழுவதும் பொய்யா எழுதுகிற அம்பலவாணன், விடுதியில் படிக்கிற மகளுக்கு பணம் அனுப்ப இயலாத நிலையில் கண்ணீர் துளி சிந்த கடிதம் அனுப்புகிற சிந்தாமணி அம்மாவும் இதே ஊரில் தான் இருக்காங்க. இவ்வளவு ஏன் தபாலில் என் மக வீட்டுக்கு இந்த கோழியை அனுப்பி வைக்கணும்னு சண்டை போடுற சடையனும் இந்த ஊரில் தான் இருக்கான். ஸ்டாம்ப் போட்டாமல் லெட்டர் போடுகிறவன், அடுத்தவங்க லெட்டரை திருடி படிக்கிறவன், விதவிதமாக மனுஷங்க இருக்காங்க. கடிதங்கிறது படித்த உடனே முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. பாதுகாப்பாக வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறது. படிக்கும் போதெல்லாம் அதை எழுதுனவங்களை நினச்சிக்கிறது தான் அதோட சிறப்பு. கடிதங்கிறது அன்போடு அடையாளம். அதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது என்றது தபால் பெட்டி. இவ்வளவு கடிதங்களில் எந்த கடிதத்தை உன்னால் மறக்கவே முடியாது என்று கேட்டான் தங்கமுத்து. தபால் பெட்டி சொன்னது 5 இதுதான் ரொம்ப எமோஷ்னலாக வந்து இந்த 4வது பகுதியுமே வந்து முடிச்சிருப்பாங்க. 5 வயது பொண்ணு ஒரு நாள் ஒரு கடிதம் எழுதியிருந்தால் அவளும் அவளது அம்மாவும் அதை பெட்டியில் போடுறதுக்காக வந்தார்கள். அம்மா தபால் பெட்டிக்குள் கடிதம் போடுவதற்காக அவளை தூக்கிவிட்டாள். அவள் தபாலை உள்ளே போட்டுவிட்டு என்னை தடவியபடி சொன்னால், எங்கள் அப்பா கிட்ட பத்திரமா கொண்டு பேசி கொடுத்துருன்னு. அந்த கடிதத்தில் அப்பா நீ எப்போ வருவ என்று ஒரே ஒரு வரிதான் எழுதப்பட்டிருந்தது. சிறுமியோட கையெழுத்தில் இருந்த அந்த ஒரு வரியை என்னால் மறக்கவே முடியவில்லை. அப்பாவோட அன்பிற்காக இயங்குகிற பொண்ணோட மனசு அந்த வரியில் இருந்துச்சு. அதை படித்ததும் என் கண் கலங்கிருச்சு என்றது தபால் பெட்டி. அதை கேட்டபோது தங்கமுத்துவிற்கும் இறந்து போன அப்பாவின் நினைவு வந்தது. அவன் மனதிற்குள் அப்பா நீங்கள் திரும்ப வரவே மாட்டீங்களா என கேட்டுக்கொண்டான். அப்போது அவனை அறியாமல் கண்கள் கசைந்தடான்னு சொல்லிட்டு இந்த 4வது பகுதியுமே வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து லெட்டர் போகிறதையுமே வந்து இங்கே வரைபடங்களில் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து 4வது பகுதி. ஸோ 5வது பகுதி வந்து தபால் பெட்டியின் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.